Hello guys, welcome back to this gamer. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேம் மார்க் ரேனாவோட பார்ட் 17 தான் गाइस. போன வீடியோ பார்க்கலாம், மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டு வந்துருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே गाइस, உள்ளார வந்துட்டாச்சு. நம்ம இன்னைக்கு என்ன கண்டென்ட்? இன்னைக்கு வந்து நம்ம நெத்திய டைம் பண்றது தான் கண்டென்ட்டே. ஏன்னா நமக்கு போன வீடியோல வந்து நம்ம இவனுக்கு சேட்டில் செய்யறதுக்கு நமக்கு நிறைய சிம்பிங் பேஸ்ட் இல்ல. ஆமா, அதனால வந்து நம்ம அது எப்படி போறோம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எங்கே போகிறோம்னா, நம்ம ஒரு ப்ரோ வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு, இந்த லீச்சை வந்து எப்படி நம்ம வந்து எடுக்கிறது. லீச் கடிச்சினதுல நம்மளோட இவனை நாக்கு பூச்சா அது இல்லை அட்டைப்பூச்சி வந்து கடிச்சினதுல நம்ம அர்ஜென்ட் வயசை அது எப்படி எடுக்குதுன்னா போன் ஃபயர் போட்டு அதை எரிச்சா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. ஓ, நம்ம தமிழ்நாட்டில் எடுக்கிற மாதிரி இதுலேயும் அப்படியே அதை எரி வச்சு எடுக்குமா? ஆமாம், அது வந்து நம்ம கரெக்டாக எடுக்கணும். ஓகே, ஒட்டின்னு இருக்குது அடியே. அது வெயிட் பண்ண நம்ம கரெக்டாக நடந்து போய் அப்படியே காலில் எடுத்துனா அடி வாங்கடா. அவ்வளோதான். ஓகே, போயிடுச்சு மேலே இந்த காட்டன் இல்லை போயிடுச்சு பிறப்ப. ஆமாண்டா, காண்டாத. ஓகே காய்ஸ், அவரு சரியாக சொல்லிக்கிறாரு. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணுவோம். ஆஃப் பண்ணுவோமா? எரிட்டு விடு. ஆஃப் பண்ணிடுச்சு. அது ஓகே, நம்ம வந்து என்ன பண்ணுறோம் இப்போ நம்ம வந்து அர்ஜென்ட் இது நெத்தியை டேம் பண்ணணும், அதான் கான்செப்டே. இப்போ அதுக்காக நம்மளுக்கு வந்து கேக் வேணும் கைஸ். கேக்குக்காக என்னென்னமோ செய்யணும் கைஸ். கேக் செய்யணும், அப்புறம் வந்து நிறைய செய்யணும். அந்த சாப் எடுத்து சொருகணும். அந்த இது வேணும் நமக்கு, ஹனிபியோட கூடு. அதுக்காக நம்ம நிறைய செய்யணும். அதுக்காக நம்ம இதெல்லாம் செய்வோம். என்னது அது பேர் என்னடா? எரிய போ மாதிரி எரிய கூடு. அது பேர் அது இல்லைடா, ஹனி கூடு. ஃபீட் பண்ணணும் பாரு, அதுக்கு சீக்கிரமாக ஏறணுமே. கிபில்லாம் செய்யணும் கைஸ். அதுக்காக சீனான கிபிள் கிடையாது, சிம்பிள் கிபிளே போதும். ஃபர்ஸ்ட் நம்ம சாப் செஞ்சு இதை வந்து மரத்தில் சொருகணும். ரெட்வுட்ஸ் மரத்தில் சொருகணும் கைஸ். அந்த ரெட்வுட் மரத்தில் சொருகினதுக்கு அப்புறம் நமக்கு அதில் சாப் கிடைக்கும். ஓகே, இப்போ அந்த ரெட்வுட்ஸ் ட்ரீ எங்கே இருக்குது? அது நம்ம போகிற வழியில் பார்த்துக்க வேண்டியதான். ஓகே, நமக்கு வந்து இதெல்லாம் போட்டு மெட்டல்லாம் வேணும் நமக்கு அது செய்கிறதுக்கு. அது வந்து ஒரு பைப்பு. அந்த பைப்பு வந்து அந்த மரத்தில் சொருனாக்கா அந்த மரத்தில் பிசினி தான் சாப்பு. அது வந்து அந்த இதில் உட்காந்துக்கும். ஓஹோ, பிசினி தான் நம்மளுக்கு வரணுமா? கேட்கல, அந்த பிசினி ஒருத்தர் தான் அதுக்கு இந்த சாஃப்ட்னஸ் வரும், குழகுழன்னு வரும் போல. கைஸ், இப்போ நம்ம வந்து ரெடிட்ஸோட பிசினி எடுத்து சாப்பிட போகிறோம். நம்ம சாப்பிட போகிறதில்ல, எத்தனை சாப்பிட போகிறாது. நத்தானுக்கு கொடுத்து அவர் ரெடி பார்க்க போகிறோம். ஓகே, நான் ரெட்வுட் எங்கே நான் ஏற்கனவே ஒரு டைம் போய் மேப்பில் காட்டுறேன் உங்களுக்கு எங்கே இருக்குன்னு. மேப் கூகுள் மேப் அந்த கரெக்டாக அங்கே ஒரு லைன் மாதிரி போகுது பார்த்தியா, ஒயிட் கலரில். மேப் நான் ஒரு மாதிரி கீஞ்சிருது. அது என்னோட கை. ஓகே, பிலிஷோட கை அங்கே தாங்குது. ஓகே காய்ஸ், ஒரு வழியாக ரெட்வுட் வந்தாச்சு. ஒரு 2 மணி நேரம் கழிச்சு நம்ம சாப் எடுத்து வச்சுக்கினேன். இப்போ இங்கே என்ன மரத்தில் வைக்கலாம்? நல்லா பெருசாக தெரியுது மரத்தை பார்த்து சொல்லணும் கைஸ். அது ஒரு மரம் தெரிந்து போகிற அழகாக பார்க்கறதுக்கே பெருசாக. அது நல்லா தெரியுது தானே. இந்த மரத்தில் நம்ம இப்போ போய் பைப்பு சொருக போகிறோம். ஓகே, வந்தாச்சு. இதான் அந்த மரம், அங்கே பார்த்தது பெருசாக தான் இருக்குது. இப்போ நம்ம இந்த பைப் எடுத்து சொருவிக்க வேண்டியதான். எப்படி நீங்கள் சொரியலாமாடா? நல்லா சொரியாச்சு. இப்போ நம்ம அதை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது இன்வெர்ட்ரியை பார்த்தீங்கன்னா இப்படி கிட்ட போய் அவள் தான் இது ஒன்று வருது. வர்றா விளக்கல்ல என்ன வருது? விளக்கல்ல பனி பெய்யுது. அவள் தான் இங்கே தான் சாப்பிட்டு நம்ம கரெக்ட் ஆகும். நம்ம அப்புறமா வந்து எடுத்துக்க வேண்டியதான் சாப்பிட்டு. ஓகே, இப்போ நம்ம அடுத்தது சாப் செஞ்சாச்சா, ஹனி வேணும் நமக்கு. ஹனிக்கு நம்ம அந்த ஹனிபி இருக்குல்ல, ராணி ஹனிபி, அது வந்து இங்கே காட்டில் எங்கேயா சுற்றின்னு இருக்குமா. அதை வந்து நம்ம பிடிச்சி அதை வந்து நம்ம ஹனி கூட்டாக மாற்றணுமா அப்படின்றத கான்செப்ட். இதில் ரேங்க்னார்க்கில் இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குதாடா. ஆமாம், இதெல்லாம் செஞ்சால் தான் நம்மளால் வந்து ஒரு நெட்டை தான், அது சின்ன நெட்டை அதை தேவை மாட்டதுக்கு இது கேக்கு தான் சாப்பிடுவாங்க அவர். அதுவும் ஹனி கேக்கு. ஆமாம், அதான் சாப்பிடுவாங்க அவர். ஓகே, இந்த மேப்பை நம்ம மார்க் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம அடுத்த டைம் வந்து இதில் சாப் எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். ப்ளூவே போடலாம் கைஸ். அதான் வான கலர் ப்ளூ. வானத்தை நோக்கி இருக்குது கைஸ். மரம். ஓகே, நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதான். இப்போ மார்க் பண்ணியாச்சு. ஓகே கைஸ், இப்போ வந்து ஏன் லேட்னா வச்சுக்கிறேன் கைஸ். ஏன் லேட்னா அது ஒரு சாப் கரெக்ட் ஆகிடுச்சு பார்த்தியா. 1 மாதம் கிட்ட ஆகிடுது கைஸ். நாங்கள் வீடியோ போட்டு லாஸ்ட்டாக. ஏன்னா வச்சுக்கிங்களேன் கைஸ், எனக்கு வந்து செமஸ்டர் எக்ஸாமு. அதனால தான் கைஸ் லேட்டு. இதுக்கப்புறம் நாங்கள் வந்து வீடியோ தொடர்ந்து வந்துனே இருக்கோம். தொடர்ந்து பார்த்துனே இருங்க. தொடர்ந்து அப்படியே சப்ஸ்கிரைப் போட்டுனே இருங்க. சப்போர்ட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம வீடியோ பற்றி போவோம். ஓகே, வீட்டுக்கு வந்தாச்சு. நமக்கு வந்து இப்போ அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்றது தான் இது கான்செப்டே. இது பாட்டு. இது வந்து ஒரு இதான் குக்கிங் பாட்டு. இதில் தான் நம்ம சாப்பாடெலாம் செய்யணும். ஓ, முட்டை அது இதுன்னு கேட்குண்டே பாரா. நாங்கள் இது காட்டுறேன். கிபிள் செய்யண்டா இதில். கிபிள் எல்லாம் கேக்கே எல்லாம் செய்யணுமே.
ஓகே கைஸ் இப்போ வந்து நம்ம இதில் தேய்ச்சி இதுக்கு வச்சு தேவையான பொருள் ஃபஸ்ட்டு தேய்ச்சி வந்து ஃபயர் பண்ணுறதுக்கு தேய்ச்சி வச்சுப்போம். மற்ற பொருள்லாம் வேணுன்றப்ப எடுத்துன்னு வருவோம். இங்கே பாரு முட்டை போட்டு வச்சுக்குது. இன்னும் சரமான முட்டை லைனாக போட்டு வச்சு போகிறான். ஆனால் அது இதோட இது டிக்கியே கீழே இருக்குது, மேலே வரைக்கும் முட்டை போட்டு வச்சுக்குது. அது திறமடா பின்னஸ் வேர்ல்டு கார்டு கைஸ். ஓகே காய்ஸ் இது வேறு கொடுத்துட்டு நம்ம முட்டையெல்லாம் அள்ளின்னு போக வேண்டியதான். அள்ளின்னு போய் அதில் வச்சு ஏறி வச்சு கிபிள் செய்யணும் கைஸ். குதிரை அன்னைக்கிட்டது கேரட்டு. ஓகே குதிரையில் இவன் வந்து இவன் ஜீப்ரா. இவன் ஈகோஸ் அடுத்தது ஃபைபரு. பண்ணுறது ரொம்ப கஷ்டப்படும் கைஸ். ஓகே காய்ஸ் எல்லா பொருளையும் தச்சு நினைக்கிறேன். ஆமாம் அப்படி தான் நான் நினைக்கிறேன். தண்ணி தண்ணிக்கு என்ன பண்ணுறது, போய் பிடிச்சிருந்தா வரணும். ஏன் தண்ணியை தச்சிடலாம் கைஸ். இந்த கிபிளில் செய்கிற டூவில் நாங்கள் சைடில் சோறு வரும், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஓகே கிடையாது. ஓகே காய்ஸ் எல்லா பொருளையும் தான் வச்சு சைடில் பார்த்தா தெரியும். இந்த ட்ராகனோட முட்டையெல்லாம் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வரலாம். அப்புறம் அதை கீழே போட்டிருக்க அந்த மொஜோ பீரிஸு, வறுத்த மீன், ஃபைபரு, தண்ணி, அப்புறம் முட்டை தான். அந்த ட்ராகன் எந்த ட்ராகன் முட்டைனா எடுத்துகிட்டு வரலாம். எடுத்து சிம்பிள் கிபிள் இது. அது கிடச்சிங்க கைஸ். அது வந்து நம்ம குக்கிங் பாட்டில் சூடு பண்ணி எடுத்து நம்ம சோறாக இது ஃபாஸ்ட்டாக டேம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஓகே கைஸ் அதோட நாங்கள் வந்து இடது கை பக்கமாக அதை போட்டோம். நீங்கள் பார்த்துருங்க. ஓகே கிபிள் ரெடி ஆகிடுச்சு. தண்ணி போது முன்னே வச்சுட்டாச்சு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுங்கன்னா அது கிபிள் எவ்வளோ தண்ணி முன்னே வச்சு மாதிரி கிபிள் நிறைய கிடச்சித்ரா. கிபிள் ஒரு 10 வச்சுப்போம், போதும். 10 போதும். 5 கிடச்சிச்சு, இன்னும் 5 கிடச்சிச்சுன்னா போதும். எத்தனை அந்த டேம் பண்ணுறதுக்கு தெரியல எத்தனை ஒன்று. சரி நம்ம செய்ய ஆரம்பிச்சிடுவோம். ஓகே காய்ஸ் 10 கிபிள் எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து அந்த பியை தேடி நம்ம போகணும். அந்த பி எங்கடா இருக்கும்? அது அதே ஸ்வாம்ப் காட்டில் தான் இருக்கும். ஸ்வாம்பா அது ரெட்வுட் ட்ரீ எங்கே இருக்குது தெரியலையே. ஸ்வாம்பு தான் அது பேர். ரெட்வுட் என்ன நினைக்கிறேன். உடே அது ரெட்வுட் ஸ்வாம்ப்லாம் பாம்பு இருக்கிறோம். ஸ்வாம்பு ரெட்வுட் இருக்கிற இடத்துல அந்த ஹனிபி வந்து இருக்குமா. ஓகே காய்ஸ் நாங்கள் பறந்துனே இருக்கும்போது எங்களுக்கு வந்து இது கிடச்சிச்சு. என்னது? அந்த பியை பார்த்துருந்தாங்க பறந்துனே இருக்கும்போது. இங்கே தான் கைஸ் பார்த்தோம். எங்கடா அது? இங்கே அங்கே ஒரு இடத்துல பார்த்தோம். அது பக்கத்துலேயே இருக்கக்கூடாது, ஏன்னா அது அடிக்கும் போது நம்ம அர்ஜுன் வயசு அடிச்சுட்டு போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம அர்ஜுன் வயசு அங்கேயே விட்டுட்டு நான் வந்துட்டேன். இங்கே தான் வயசு எங்கேயா பார்த்துனே எல்லாம் பில்லு பச்சை கல்ல இருக்குது, அதுவும் மஞ்சள் கல்ல தான் இருக்கும். அதெல்லாம் எங்கே இருக்குன்னு தெரியல, இங்கே பார்ப்போம். அது கைஸ் கண்டுபிடிச்சிட்டேன். இதே தான் கல்லில் பறந்து தெரியுதா உங்களுக்கு? நைஸாக போய் ஊட்டுமா? இப்போ ஊட்டினதுக்கு நீங்கள் சாப்பிட்டேன் ஊட்டவே இல்லை. அதுக்கு ஆயிடுச்சு. அதை என்ன அடிச்சுது. அப்புறம் நாங்கள் ஓடி வந்து திரும்ப டேம் பண்ணிட்டோம். அதை வீடில் எல்லாம் காட்ட முடியல. எங்கடா பறந்தா போயிடுச்சா? எங்கடா பறந்து போயிடுச்சு இருக்குது. ஓகே காய்ஸ் இதுதாங்குது. இது என்ன பண்ணணும், நம்ம வந்து பி ஹைவாக மாற்றிடணும். அந்த அணி கூடாக மாற்றிடணும். நம்ம எப்படி மாற்றுது? அதிலே ஆப்ஷன் இருக்குது. அதை மாற்றினு இப்போ நம்ம வீட்டுக்கு எடுத்துன்னு போக வேண்டியதான். ஓகே காய்ஸ் இது சிம்பிள் கிடையாது, கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ஆமாம், ஆனால் ஒரே ஒரு கிபிள் தான் எடுத்துக்கோம். ஓகே காய்ஸ் எப்படி வீட்டுக்கு வந்தாச்சு. ஆனால் நம்ம 2 கிலோ சாப்பிட்டோம். ஓகே காய்ஸ் இந்த இதை நம்ம வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணிடலாம். இவ்வளோ வந்து ரேர் ஃப்ளவர் வைக்கணும். ரேர் ஃப்ளவர் வந்து தெறிக்கிட்டு இருக்கும். 8 வச்சு காய்ஸ் ரேர் ஃப்ளவர். இப்போ ரேர் ஃப்ளவர் வைக்க ஒரு 45 நிமிஷத்துக்கும் நமக்கு ஒரு ஹனி கிடைக்கும். ஓகே இப்போ நமக்கு சீடு வேணும். நம்ம வந்து அந்த இது செய்ய போகிறோம்ல, இப்போ கேக் செய்யறதுக்கு நமக்கு சீடு நிறையா வேணும். என்னன்னா லாங் கிராஸும் சேவருட்டும், இந்த 2 சீடும் நமக்கு வேணும். இதை நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணி நம்ம அறுவடை செஞ்சு 2 ஒன்று தான் அதில் நம்ம எடுக்கணும் அந்த இதை. ஓகே பாட் செஞ்சு போகணும் இப்போ நம்ம அந்த இது. ஓகே காய்ஸ் ஒரு பாட் செஞ்சாச்சு. புரியல ஏர்கிராஃப்ட் அந்த காயின் கீ இருக்குல்ல, என்கிட்ட 192 கீ அதை வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். ஏர்கிராஃப்ட் 12னா 12 கீ கொடுத்தோன்னா உனக்கு ஒரு ஏர்கிராஃப்ட் அதே பண்ணி கொடுத்துருவோம், ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவாங்க. சாவி வந்து நீ டெய்லியும் ஒரு லாகின் பண்ணல உனக்கு வந்து சாவி கொடுப்பாங்க 5 அப்புறம் அந்த ஏர் ட்ராப் வந்து விடும் பற்றியா, அதெல்லாம் கிடைக்கும். ஆம்பர் இந்த மாதிரி இந்த ரூபாய்க்கியா ஆம்பர்லாம் இப்போ தூக்கிட்டாங்கடா. கீ அப்போ இருந்தது, அப்புறம் இப்போ தூக்கிட்டாங்க கீலாம். இப்போ இதெல்லாம் ஆம்பர்லாம் ஓகே போன தட்டியில் அது வந்து நார்மலாக இருக்குது, அதுவும் இருக்குது. ஆனால் ஆம்பர் இருக்கான்னு தெரியல. ஓகே இப்போ இதெல்லாம் வாழ்த்து சரியா இருக்குது, அடிக்கும் போல அதையும் போய். இப்போ ஓகே இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல 2 வச்சிடலாம், ப்ளேஸ் பண்ணிடலாம். 1 2 ஓகே இப்போ நமக்கு வந்து வாட்டர் பக்கெட்லாங்குது, அப்புறம் அந்த சீடு இருக்குது. ஓகே இந்த சீடை வச்சுட்டு நம்ம வாட்டர் வச்சிட வேண்டியதான். வாட்டர் வச்சு கன்சியூமு, இன்னொரு வாட்டர் வச்சு கன்சியூமு. தண்ணி வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து வளர மாதிரி தண்ணி கொடுத்துட்டு ஞாபகம் வருது. நமக்கு இது உரம் வேணும்டா. உரம் டேனி சூடு நம்ம இதை வச்சுட்டு போயிடலாம். சீடு அதுக்கப்புறம் நம்ம வந்து இது வைக்கிறோம். ஓகே கைஸ் இந்த இடத்துல நான் சப்பான சீடு வச்சுருவேன், ஆனால் நான் அதை திரும்பவும் நோண்டி மாற்றிப்போம். ஓகே இப்போ நம்ம போய் இது எடுத்துன்னு வருவோம், அந்த என்னது உரம். நைட்டாக வர மாதிரியே இருக்குது. ஓகே கைஸ் வீட்டுக்கு வந்தாச்சு.
இப்போ நம்ம போயிட்டு உரம் எடுக்கிறதுக்கு நம்ம டேனி அண்ணன் தான் நமக்கு உரம் எடுப்பான். எங்கே டேனி? இது டேனி இது வெயிட் பண்ண முடியாது. உரம் தான் பார்ப்போம். இல்லை உரம் ஒன்று இருக்குது, இதில் ஒன்று இருக்குது. நம்ம அந்த இதுவாக மாற்றினா தான் வைக்க முடியும் அப்படின்னு கிடையாது. இதுவாக வச்சாலும் நமக்கு கொஞ்சம் தான் ஏறும். ஓகே, இப்போ டேனி டேனி தோக்குறான். ஃபீட்லாம் எடுத்தாச்சு. மோஜோ பேரி எவ்வளோ இருக்குது பேர் 100 ஆகுது. இன்னும் வேறு நம்ம எதுன்னு வந்துக்கிறோம். இப்போ கடிச்சு குத்துனே தான் அவன்கிட்ட அப்படியே போட்டுனே தான் இருக்க மாட்டேன். அந்த டெஸ்டில் வந்து நம்ம அப்படியே அதை இது பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். ஓகே, கைஸ் ஓரளவுக்கு மழை மாரி குதிச்சுட்டான். நம்ம எல்லாத்தையும் எடுப்போம். ஓகே கைஸ், நைட் ஆகிற மாரி இருக்குது. ஓகே கைஸ், நாங்கள் தூங்கி ஏந்து காலையில் வந்தோம். இன்னும் கொஞ்சம் விடிஞ்சிட்டுனா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா ஒரு இதுவாக தெரியும். ஓகே, எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு இப்போ எதுவுமே அந்த இது ரிசர்வ் பின்னது பதப்படுத்துகிற ஒரு பின்னா ஓகே போதும் நினைக்கிறேன். திரும்ப போய் நம்ம வைக்க வேண்டியதுதான். கைஸ், எங்கள் ஊர்லாம் செம்ம மழை. உங்கள் ஊரில் மழை பெஞ்சதுன்னா கமெண்ட் சைடில் கமெண்ட் பண்ணுறீங்க. இதில் வந்து வச்சாச்சு எல்லாத்தையும். அப்புறம் இதில் வந்து எல்லாத்தையும் வச்சிட வேண்டியதான். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம என்ன பண்ண வேணாம், இப்போ நம்ம வந்து விடிய வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதான். ஏன்னா அப்போ தான் அது இதுவாக முடியும். ஓகே கைஸ், விடிஞ்சு வந்துட்டு அதை பார்த்தாக்கா 2 இது வந்துட்டு. அப்புறம் மீதி அங்கே வச்சுக்கலாம். அப்புறம் இதில் ஒரு 2 இருக்கும். ஓகே ஓகே, 2 சேர்த்துப்போம். பெருசாக இருக்குதுடாடி. அதான் பெருசாக இது 2 சுருக்கி வச்சுருக்காங்க. எடுத்துன்னு போய் நம்ம ஃபெர்டிலைசர் தான். அதான் எடுத்துன்னு போய் அதை வச்சாக்கா நம்ம பில்லு வந்து வளரும். உரமா அது பேர்? ஓகே ஓகே கைஸ், வந்தாச்சு. இப்போ இதில் நம்ம வச்சுட்டு தண்ணிலாம் ஊற்றியாச்சு நேற்று நைட்டே. அதுக்கே வளருன்னு நினைக்கிறேன். இதில் 2 அவ்வளோதான். செடி நூல் விட ஆரம்பிச்சிச்சு. இதில் அப்படியே நைஸாக வளர்ந்துட்டு அதுக்கப்புறம் காய் கொடுக்குறது தான் லேட் ஆகுமாடா? காய் கொடுக்க லேட் ஆகும். வளர்ந்து லைட்டாக வளர்ந்துட்டு. ஆனால் அது இன்னும் இது வராது. ஓகே கைஸ், தண்ணிலாம் பிடிச்சி வச்சுட்டு நம்ம அடுத்த என்ன செய்யணும், அந்த கேக் செய்யறதுக்கு அடுத்து என்னெல்லாம் பண்ணணுன்றதை போய் பார்க்க வேண்டியதான். ஓகே, தண்ணிலாம் பிடிச்சாச்சு. தண்ணிலாம் கன்சியூம் விட்டுற வேண்டியதான். இப்போ இந்த கேக்கு செய்யறதுக்கு அந்த அணி வேறு வேணும் கைஸ். அந்த அணி வேறு ஒரு 45 நிமிஷத்துக்கு நீங்கள் இந்த கேமில் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு அணி கிடைக்குமே. ஆனால் தான் கைஸ் இந்த அதில் 2 அணி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஒரு கேக் செய்ய முடியும். நம்ம வந்து ஒரு 2 கேக் செஞ்சுக்கலாம் போதும். ஆமாம், 4 அணி. ஏன்னா ஒரு கேக்கே போதும்னு நினைக்கிறேன் இந்த டைம் பண்ணுறதுக்கு, நெத்தை டைம் பண்ணுறதுக்கு. அப்புறம் நம்ம நெத்தையும் நம்ம போய் கூட்டின்னு வரணும்டா. கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் கிட்ட விளாடணும் கைஸ். ஓகே கைஸ், நாங்கள் இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இப்போ நாங்கள் நெத்தையை கூட்டின்னு வர தான் போகிறோம். அது எங்கே இருக்கும், போன வீடியோலாம் நம்ம இது பிடிச்சி பார்த்தியா, தண்ணிக்குள்ளே மூச்சு விட்றதுக்கு. ஆமாம், அந்த இடத்துல தான் இருக்கும். ஓகே கைஸ், வந்தாச்சு. இங்கே தான் நெத்தை இருக்குது. நாங்கள் வந்து பார்த்தேன், இங்கே ஒரு நெத்தை இருக்குது. நல்லா இருக்குது. இங்கே தான் பார்த்தேன், இது ஒரு நெத்தை இருக்குது. இவதான் இப்போ நம்ம டீம் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுரு அவரு. இங்கே ஒரு நெத்தை நான் பார்த்தேன்டா. இதான் பார்த்தேன் நெத்தை. இங்கே வந்தால் இங்கே ஒரு நெத்தை இருக்குது. நான் கலர் வேறு மாதிரி இதுன்னு பார்த்தா அங்கே ஒரு நெத்தை, இங்கே ஒரு நெத்தை. ரெட் எது போகுமா, எது போகும்? இது 2த்துலேயே நல்லா இதுன்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம வந்து இது ரெட்டு தான் வந்து அதிகமான 17ஆவது லெவல். ரெட்டு தான் 15ஆவது லெவல். நம்ம ரெட்டே தூக்கிப்போம். இது தூக்கி வீட்டுக்கு போக வேண்டியதான். ஒரே ஒரு வரல தூக்கின்னு வர மாதிரா? எல்லாத்தையும் ஒரு வேலை தூக்கி வருவானே. அப்படியா? ஒரே வரல போதுமா அவனுக்கு? வரல போதும் அவனுக்கு. ஓ, இன்னொரு ஆள் அடிப்பானா எல்லாரையும்? அடிப்பான். ஓகே கைஸ், இது மேலே விட்டா மேலே மேய்ஞ்சிட்டு இருப்பான். நம்ம அந்த நேரத்தில் வந்து இவனுக்கு தேவையான கேக்லாம் செஞ்சுட்டு அப்புறம் இவன் டைம் பண்ணிடலாம். ஈஸியாக இருக்கும். ஓகே கைஸ், எல்லாம் போலி எடுத்து கண்டினியூ பண்ணுறோம். அதுக்கு வெயிட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், எல்லாம் விட்டு எடுத்துன்னு வந்தாச்சு. இப்போ வந்து என்னென்ன எடுத்துன்னு வந்து காமிக்கிறோம். என்ன எடுத்து பார்த்தீங்கன்னா ஹனி எடுத்துன்னு வந்துக்கிறோம். அப்புறம் சாப்பு போய் எடுத்துன்னு வந்தோம். அப்புறம் ராங்காரெட்லாம் வளர்ந்துச்சு. ஹனி தான் கைஸ், கைஸ் ஹனி காட்டலாம்னு பார்த்தா அது வீடியோவில் கேப்சரே பண்ண முடியல. அதை அதுக்கப்புறம் எப்படி எடுத்துன்னு வந்துட்டேன் கைஸ். ஓகே கைஸ், நம்ம எல்லா பொருளையும் இருக்குது. நம்ம கேக் செய்ய ஆரம்பிச்சோன்னு நினைக்கிறேன். இது நமக்கு ஃபயருக்கு நமக்கு நெருப்பு உட்டு வேணும். உட்டு வந்து இங்கே இல்லை, உட்டு வந்து நம்ம இதில் வச்சுருப்போம்னு நினைக்கிறேன். மெட்டல் நிறையா இருக்குது. அயன் அதை இது பண்ணுறதுக்கு உட்டு இல்லை. போறீங்க அம்மாவுக்கு தண்ணி கொடுக்க பறந்து போக போகிறேன் அப்படின்னு ஒரு பாடுங்க கைஸ். தெரிஞ்சாமா கமெண்ட் செய்யலாம் பண்ணுறேங்க. ஓகே, நம்ம வந்து டேனி அண்ணங்கிட்ட நிறையா பழம் வேணும். அந்த பழமும் நமக்கு வேணும். ஏன்னா நமக்கு வந்து இந்த பழமும் வேணும். ஆமாம் கைஸ், நீ மழை பேர் சொல்லணும்னு கேட்கணும்னு நினைக்கிறேன். அது கேட்டுச்சுன்னா கமெண்ட் செய்யலாம் கமெண்ட் பண்ணுறேங்க கைஸ். ஏன் நமக்கு அந்த பழம் வேணும், நமக்கு வந்து இது வேணும், ஸ்மிட்லண்ட்டு. அது செஞ்சாச்சு. செஞ்சு அதையும் எடுத்துன்னு வந்து நம்மள சொருக வேண்டியதான். எல்லாத்தையும் எடுத்து வந்து சொருக வேண்டியதான். கேக் எப்படி செய்யணும் சைடில் போட்டிருக்க ரெசிபி, அதை பார்த்து தெரிஞ்சுங்க கைஸ். அதுவும் இல்லாமல் செம மழையில் நஞ்சினே இருக்குது ஃபோனு. அது வேறு தொடச்சி வேறு வாய்ஸ் ஒர்க் வேறு கொடுத்துன்னு வரும். இதுக்காகவே ஒரு லைக் போட்டுருங்க கைஸ். ஓகே கைஸ், கேக் செஞ்சாச்சு. ஒரு கேக் வந்துட்டு இருக்குது. உங்கள் 2 மணி நேரம் வெயிட் பண்ணால் 2 கேக் வந்துடும். ஓ, கேக்கை எரி வச்சு தான் செய்யணுமா? கேக் அந்த கப்பில் வரும் போல் மல்லி சாப்பிட வேண்டியதான் போல். ஓகே ஓகே கைஸ், 2 கேக்கு நம்ம பக்காவாக எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து
நம்ம நெத்த டேம் பண்ண வேண்டியதான் காய்ஸ். வீடியோவோட கடைசிக்கு நீங்கள் வந்துட்டீங்க எல்லாம் கன்க்ளூஷனுக்கு. என்ன எங்கடா அதுறான் இது நம்ம ஃபஸ்ட்டு பேக்கை போய் நமக்கு வந்து இது வேணும் அடிக்கிறதுக்கு ஒரு ட்ராங்கிடாட்டும் அப்புறம் ஒரு இதுவும் வேணும் காசோ ப்ரோவும். ஓகே காய்ஸ் வந்தாச்சு. இவ்வளோ தான் நம்ம அடிக்க போகிறோம். இப்போ வந்து பொறுமையாக தான் ஓடுவான். அடிச்சா மட்டும் கொஞ்சம் வேகமாக போவான். 2 ஓ இதான் கொஞ்சம் வேகமா? இதுதான் அவனுக்கு வேகமே. அவனுக்கு இதான் வேகமே. ஓஹோ 4 என்னதான் உள்ள பூந்து போனானா பூந்துக்க மாட்டானா? 5 காய்ஸ் 5 எல்லாம் டேம் அன்கான்சியஸ் ஆகிட்டான். கேக் வச்சுட்டு நம்ம வெயிட் பண்ணாக்கா இவன் டேம் ஆகிடுவான். ஒரே பைட் தான் பண்ண நினைக்கிறேன். ஊட்டி விடுறது கிடையாது இவனுக்கு. ஊட்டியில் கிடையாது, ஒரே பைட் தான் பண்ண நினைக்கிறேன். நம்ம வெயிட் பண்ணாக்கா ஒரு பைட்டில் அவன் டேம் ஆகிடுவான். ஓகே காய்ஸ் அவன் வந்து பைட் எடுத்து டைம் ஆகுது. அதனால் நாள் கடைசிறதுக்காக கீழே வந்தோம். இப்போ நாள் கடைசிட்டு போய் அவனுக்கு ஊட்டி விடணும். ஏன்னா அவன் வந்து பைட் எடுத்தாலே டேம் ஆகிடுவான். ஒரே பைட் தான் அவனுக்கு. இப்போ தான் பார்த்தேன் அவனுக்கு. இப்போ அதுவும் இல்லாமல் 64 அதுமாரி தான் ஏதோ இருக்குது அவனுக்கு இது. ஓகே காய்ஸ் டேம் ஆகி முடிஞ்சிட்டான். நடுவில் அந்த கிராஃபிக்ஸ் நல்லா இருந்துண்ணா சொல்லுங்க கைஸ். சொல்கிறேன். அப்புறம் இவனை தீன் போக வேண்டியதான். டேம் ஆயிட்டானா? டேம் ஆகிட்டானே. ஓகே கைஸ் டேம் ஆயிட்டான். அவனுக்கு பேர் மட்டும் என்ன பேர் வைக்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணி அந்த பேர் நாங்கள் வச்சுருவோம். ஓகே கைஸ். ஓகே காய்ஸ் கையில் தூயின் போகிறதுக்கு மாதிரி சரியாகுது. நாங்கள் காட்டுறோம் இவன் எவ்வளோ பெருசுக்கிறான்னு கொண்டு காட்டுறோம். இவன் தான் நம்மளுக்கு சிம்திங் பேஸ்ட் தர போகிறான். இப்போ தான் அதுக்கப்புறம் நமக்கு இதுவே நம்மளோட வாழ்க்கையே நம்பி தான் இருக்கிற ஓட போகுது. ஏன்னா நிறைய சைடுக்கு சிம்திங் பேஸ்ட் வேணும். பாருங்க காய்ஸ் எவ்வளோ பெருசுக்கிறான் பாருங்கள். வெறியா இருக்குதுடா, சூப்பராக இருக்குது காய்ஸ். அதான் காய்ஸ் நெத்தண்ணே இவனுக்கு பேர் வந்து கமெண்ட் பண்ணுறேங்க. அவ்வளோதான் காய்ஸ் இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டீங்க நீங்கள். அவன் பிடிச்சிருந்த விதமே சரியில்லையே. இப்போ இவனுக்கு நம்ம வந்து பாய் சொல்லலாம். பாய் காய்ஸ். அவனுக்கு தானே பாய் சொல்லணும். வெறியா இருக்குது எவ்வளோ பெருசாக காய்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அதோட பிடிச்சிருந்தா பெல் ஐக்கனை தட்டி ஆளில் போட்டுருங்க. வெயிட் பண்ணுங்க காய்ஸ் அந்த இது வரல சைடில். வெயிட் பண்ணுங்க. ஓகே காய்ஸ் எல்லாருக்கும் குட் பாய். அடுத்த வீடியோவில் நம்ம சரியாக சந்திக்கலாம். பாய் காய்ஸ்.